வணக்கம் ராகுலே. இப்போ நான் எனக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கி மீன் பொரியல் செய்ய போகிறோம். அந்த மீன் பொரியல் எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன போட்டு செய்ய போகிறோம்ன்றதை பார்ப்போம். வாங்க இப்போ மீன் என்ன மாதிரி பொரிக்கிறோன்றதை பார்ப்போம். இப்போ நாங்கள் அதுக்கு கும்பலா மீன், மற்றது திராளி, மற்ற பாறை, 3 விதமான மீன் கலந்து வச்சுருக்கிறோம். இதுக்கு என்னென்ன போட போகிறோம்ன்றதை பார்ப்போம். நாங்கள் இப்போ இந்த கட்டாத்தூள்னு சொல்லி இந்த கட்டாத்தூள் இப்போ போட போகிறோம். மிளகாத்தூளும் தேவையான அளவு, தூளுப்பு, உப்பும் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் கணக்கு தேவையான அளவு. இப்போ போட்டுவிட்டு நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றா கலப்போம். இப்போ கலந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டோம்னு சொன்னால் இந்த உப்பெல்லாம் இதில் சுவறு இருக்கும். மஞ்சத்தூள், கட்டாத்தூள், மிளகாய் எல்லாம் இதில் சுவறு இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுவோம். இப்போ நாங்கள் எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெயை ஊற்றுவோம். எண்ணெய் கொதிச்சுட்டு தான் நாங்கள் மீனை போடுவோம். மீன் எல்லாம் போடக்கூடாது, உடைஞ்சுவோம். கணக்காக போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் பொரிஞ்சு கொண்டு இருக்கு. இப்போ நாங்கள் மீன் பொரிஞ்சிட்டு எடுப்போம். எனக்கு எந்த மீன் பொரியலை சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குண்டு. சரி, எப்படி இருக்கு மீன் பொரிச்சதை பாருங்க. நான் தான் இன்றைக்கு எந்த கைவண்ணத்தெலாம் காட்டியிருக்கு இந்த மீன் பொரிக்கல். பார்த்தீங்களா அப்படி வடிவாக இருக்குதோ, நல்லா இருக்குதோ. இப்போ நாங்கள் மீன்லாம் பொரித்து தக்காளி பழம், பெரிய வெங்காயம், எலுமிச்சை பழம் எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க உறவுகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி உறவுகளே. வாங்கோ அடுத்த காணொலியில் சந்திப்போம்.